உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மாற்றுலர். இம்மாற்றுலர் பற்றிய தகவல்கள் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதாவது பார்த்தோம்னா, இம்மாற்றுலர் பற்றி நான் ஆல்ரெடி நாகராஜ சோழன் தமிழன் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் சேனல் தமிழ்நாளையும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு சாதாரண மனிதன் இம்மாற்றுலராக வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவருக்கு 18 சித்தர்களுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அந்த முருகன், சிவன், கிருஷ்ணர், தமிழ் கடவுளுடைய அந்த வரங்களை அவர் பெற்றிருக்க வேண்டும். சித்தர்களின் ஆசீர்வாதமும் கடவுள்கிட்ட அவர் வரம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் அவரால் இந்த இம்மாற்றுலராக ஆக முடியும் அப்படின்னு நான் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஃபியூச்சர் சென்ஸ் ஆஃப் காட் அந்த சேனல்ஸ் பார்த்தோம்னா, அந்த பிரதர் பார்த்தோம்னா அவரும் நல்லா பயங்கரமாக அவங்க ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நல்லா பேசியிருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா அவங்களும் அதான் சொல்கிறாங்க, கடவுள் பூமியை ஆள வரமாட்டார். கடவுளிடமிருந்து சக்தி பெற்ற ஒரு மனிதன், கடவுள்கிட்டருந்து அந்த சக்தி பெற்ற ஒரு மனிதர் தான் இம்மாற்றுலராக வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, கடவுள்கிட்டருந்து சக்தியை பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தோம்னா அது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் யாருன்றதை நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் தேடணும். கடவுள்கிட்டருந்து சக்தி பெற்ற மனிதர்னா ஒரு நல்ல அறநெறியில் ஆன்மீக பாதையில் பயணிக்கக்கூடியவர் இருக்கணும். அவர்கிட்ட அவருக்கு இயற்கையாகவே கொஞ்சம் சக்தி இருக்க வேண்டும். இப்போ பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அவருக்கு அவர் நினைக்கிறது நடக்கணும். அவர் பார்த்தோம்னா இப்போ மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கணும். இப்போ மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும். அது யாராக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய மனிதராக இருக்கணும். ஃபஸ்ட்டு அவர் யாருக்கும் பயப்படக்கூடாது. அவர் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் குரல் கொடுக்கணும். அவர் எதிர்க்க போகிற அந்த மனிதன், சாதாரண மனிதன் எதிர்க்க போகிற ஆள் ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர் தைரியமாக எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். அதை நான் ஆரம்பத்திலே சொல்லி, இந்த மாதிரி இலுமினாட்டிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு பவர் உள்ள மனிதன் இம்மாற்றுலராக வர முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். இப்போ நான் இன்றைக்கி தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் இன்னும் சில தகவல்கள் கொடுக்க போகிறேன். அதாவது பார்த்தோம்னா, இப்போ நம்ம நாட்டில் மத்திய அரசாங்கம் என்ன ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, வக்பு வாரிய திருத்த சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. வக்பு வாரிய திருத்த சட்டம், அந்த வக்பு வாரிய சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் 40 திருத்தங்களை கொண்டு சட்டத்தை மசோதா தாக்கல் பண்ணி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம் பண்ணி அந்த சட்டத்தெல்லாம் 40 சட்டத்தை அதில் 40 திருத்தங்கள் செய்து அதை மசோதாவை மாற்றிருக்காங்க. மசோதா தாக்கல் பண்ணி அந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, சிறுபான்மை மக்களுக்கு பாதிக்குது அப்படின்றாங்க. இதை பற்றி நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தோம்னா, இப்போ அந்த வக்பு வாரிய சொத்துக்களை முந்தியெல்லாம் பார்த்தோம்னா, இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த சொத்துக்களை முழு உரிமை கோர முடியும். ஆனால் இனிமேல் அது அரசாங்க சொத்து அப்படின்னு அவங்க அரசாங்கம் சந்தேகப்பட்டுச்சுன்னா, அரசாங்கம் கலெக்டர்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சொத்து அரசாங்க சொத்தாக இருந்துச்சுன்னா அதை அரசாங்கம் எடுத்துக்குவாங்க. இல்லை வக்பு வாரிய சொத்தாக இருந்தால் அவங்கள்ட்டே ஒப்படைச்சிடுவாங்க. அதை அந்த பவர் இப்போ கலெக்டருக்கு கொடுத்துருக்காங்க. முந்தைய அந்த மாதிரி பவர்லாம் கிடையாது. வக்பு வாரியமே தன்னிச்சையாக முடிவு எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இருந்தது. இப்போ அதில் திருத்தம் வந்திருக்காங்க. அதான் இப்போ டிவியில் கூட பார்த்தேன். ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சி பேசினேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வரீங்க இல்லையா, இப்போ இன்னொன்று கேட்குறேன். இப்போ நான் ஒன்று கேட்குறேன். அதாவது பார்த்தோம்னா, இப்போ டிவிஎஸ் கம்பெனி இருக்குது, ஒரு கம்பெனி, ஒரு தனியார் நிறுவனம் தான். இந்த தனியார் நிறுவனம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராமணருக்கு ஒரு ஐயங்கார் பிராமணருக்கு சொந்தமானது. பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள் இந்தியாவுக்குன்னு பார்த்தோம்னா, பிராமணர்கள் என்ன சொல்கிறது, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள் நாடோடிகளாக வந்தவங்க தான்.
வந்து இங்கே வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டிவிஎஸ் கம்பெனின்றது இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பல பிரான்ச்சஸ் இருக்கு. எவ்வளோ சொத்துக்களை இவங்களால வாங்கி எப்படி குமிக்க முடிஞ்சது? அப்போ அதை பற்றி மத்திய அரசு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அந்த சொத்துக்களெல்லாம் கொஞ்சம் பறிமுதல் பண்ணி ஏழை மக்களுக்கு கொஞ்சம் தானமாக கொடுங்களே அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்போ இம்மாட் ரூலர் இருக்கிறவர் வந்து அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்துலேருந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அப்போ நான் எனக்கு இன்னைக்கு இதான் தோணுச்சு. ஏன்னா இப்போ வந்து இப்போ வந்தேரிகளாக வந்த வந்த பிராமணர்கள் வந்து பார்த்தோம்னா டிவிஎஸ் கம்பெனின்ற ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் வந்து இன்னைக்கு பல பிரான்ச்சஸ் உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த உழைப்பெல்லாம் சுரண்டி அவங்க வந்து நல்லா சம்பாரித்து நிறையா பிரான்ச்சஸ் உருவாக்கி கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த இந்த சொத்து கூட இவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சுன்னு தெரியுமா? நம்ம முப்பாட்டன்கள், நம்ம பாட்டனுக்கு பாட்டனாக இருந்தவங்கலாம் வந்து பார்த்தோம்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கூட வெள்ளையனை எதிர்த்து போரிட்டார்கள். போரிட்டு தங்கள் உயிரை கொடுத்து தங்கள் சொத்துக்களை இழந்தார்கள். வ.உ.சி. ஐயா, புலித்தேவன், மருதுபாண்டியர் இவங்கெல்லாம் வந்து தங்கள் சொத்துக்களை இழந்தவர்கள். போரிட்டு அரண்மனையையும் சொத்துக்களையும் தங்களுடைய வாரிசுகளையும் இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? இந்த டிவிஎஸ்ன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன் செவிவெளி செய்தியாக. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெள்ளைக்காரனுக்கு சப்போர்ட்டாக ஜால்ரா அடித்ததுனால அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் கிடைச்சது. அவன் சில நிலங்களெல்லாம் வந்து அந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு வந்து டிவிஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்க கம்பெனி வச்சு பஸ் வச்சு கம்பெனி வச்சு பஸ்ஸு ஓடிச்சு. அப்புறம் பார்த்தா கம்பெனி வச்சு இன்றைக்கி நல்லா கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சொத்துக்களெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமாக வச்சுருக்காங்களே, இந்த இதுலலாம் வந்து நீங்கள் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு அந்த சொத்துக்களெல்லாம் பறிமுதல் பண்ணி அதில் வந்து ஏழைகளுக்கு போய் கொடுங்களேன். அம்பானி, அதானியெல்லாம் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் பிடுங்கி மக்களுக்கு போய் கொடுங்களேன். இதெல்லாம் மத்திய பாஜக அரசு யோசிக்க மாட்டேங்களா? ஏன்னா டிவிஎஸ் வந்து உங்களுக்கு வேண்டிய ஆள், அதனால தான் சொல்கிறது. அதனால் நீங்கள் போய் அவங்களெல்லாம் போய் நோண்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ் உங்களை சும்மா விட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த டிவிஎஸ் கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா பிராமணர் அல்லாத பிற ஜாதிக்காரங்க ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபாக நீங்கள் போய் வேலைக்கு சேர முடியாது. அது தெரியுங்களா? அது நான் ஒரு வீடியோவில் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். நான் ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஒரு சூப்பர்வைசராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு மேனேஜராகவோ, ஒரு கிளார்க்காக கூட நீங்கள் போய் யாரும் ஜாயின் பண்ண முடியாது. அந்த ஜாதியை சார்ந்த என்னோட கம்யூனிட்டி பற்றி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். பிராமணர் அல்லாத ஒருத்தர் போய் அந்த நிறுவனத்தில் சேர முடியாது. ஆனால் எங்கிருந்தும் வந்தவங்க வெள்ளைக்காரனுக்கு இதாக இருந்து இன்னைக்கு கம்பெனி கட்டி அவங்க வந்து இன்னைக்கு கோடி கோடியாக சொத்துக்களை குமிச்சு வச்சுருக்காங்க மழை போல். ஆனால் அவங்க நிறுவனத்தில் போய் நம்ம மாதிரி சாதாரண ஆட்கள் போய் வந்து ஒரு பிசி கேஸ்ட்டை சார்ந்தவங்க, நம்மளாம் தமிழர்கள், கேஸ்ட்டே வந்து கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதியே கிடையாது, மதமும் கிடையாது. எல்லாம் அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சு தான், எல்லாம் மனிதர்கள் உருவாக்குனது தான். இதெல்லாம் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் உருவாக்குனது தான். இந்த மதம்லாம் உருவாக்குனது இலுமினாட்டிகள். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இதெல்லாம் மனிதனுக்கு தேவையற்றதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்து பிராமணர் அல்லாத ஒருத்தர் போய் டிவிஎஸ் கம்பெனியில் சேர முடியாது. ஏன்னா அவனுக்கு வேண்டிய ஆட்கள், அவங்க ஆட்களை மட்டும்தான் சேர்த்துக்குவான். இதெல்லாம் வந்து எதிர்த்து பாஜக வந்து ஏதாவது ஒரு நல்லது பண்ண வேண்டிய நீங்கள் இந்த சட்ட திருத்தத்தெல்லாம் கொண்டு வர மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்மாட் ரூலர்ன்றவர் வந்து இப்போ 2025 வெளியே வருவார் அப்படின்னு நான் அவங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது நடக்குதான்றது நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து காணொலியில் பார்ப்போம். அந்த ஃபியூச்சர் சென்ஸ் ஆஃப் காட்ன்ற பிரதர் போட்ட வீடியோஸில் வந்து இம்மார்ட்டல் அப்படின்றது அழியாத அப்படின்ற தன்மையை குறிக்குது. அழியாதன்றது கடவுளை குறிக்குது. ரூலர்ன்றது ஆட்சியாளன்றது யாரை குறிக்குதுன்னா அந்த காலத்தில் மன்னர்களையும் இப்போ வந்து ஒரு சாதாரண மனிதனையும் குறிக்குது. ஏன்னா இந்த சாதாரண மனிதர்கள் தான் இப்போ பிரதமராக இருக்காங்க. ஸோ இம்மார்ட்டல்னா கடவுளோட துணையோட, இம்மார்ட்டல் ரூலர்னா அழியாதன்றது கடவுளோட தன்மை தானே. ஸோ இம்மார்ட்டல் ரூலர்னா அந்த கடவுளுடைய துணையோட, கடவுள்ன்றது சக்தி பெற்ற ஒரு மனிதன் தான் இம்மார்ட்டல் ரூலராக வர முடியும். அதைத்தான் அழிவில்லா ஆட்சியாளன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இம்மார்ட்டல் ரூலராக வரக்கூடியவங்க வந்து கடவுளுடைய அந்த முழு ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தராக இருக்க முடியும். யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா தான், இப்போ நான் சொன்ன மாதிரி நிறையா வந்து தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சரி செய்ய ஒரு இம்மார்ட்டல் ரூலர் தேவைதான் அந்த நாட்டுக்கு. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து டெமோக்ராசின்னு சொல்கிறோம் நம்ம இங்கிலீஷில். டெமோக்ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் போய் பாருங்கள், கூகுளில் தேடி பாருங்கள். டெமோக்ராசிக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயக நாடுன்றாங்க. ஸோ இந்தியா ஜனநாயக நாடு, டெமோக்ராசி நாடு. டெமோக்ராசி கண்ட்ரினா இந்தியா வந்து ஒரு டெமோக்ராசி கண்ட்ரி. ஜனநாயக நாடுனா மக்களாட்சி. டெமோக்ராசினா மக்களாட்சின்னு அர்த்தம், இல்லை ஜனநாயக ஆட்சின்னு அர்த்தம். ஸோ வந்து இந்த மக்களாட்சினா என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மக்களால்
தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் நடத்தப்படும் ஆட்சி தான் டெமோக்ராசி, மக்களாட்சி என்று சொல்கிறோம். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த மத்திய அரசோ மாநில அரசோ மக்களுடைய விருப்பங்களை கேட்டுக்கிட்டு தான் இப்போ தமிழ்நாடு அரசு, திமுக அரசு கரண்ட் பில்லை கூட்டினாங்களா சொல்லுங்கள்? வீட்டு வரி, நிலவரி, சொத்து வரி இதெல்லாம் வந்து கூட்டினாங்களே, இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்டாங்களா திமுக வந்து? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொத்து வரி நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது எப்படி கட்டுறீங்க, இப்போ எப்படி கட்டுறீங்க? 2 மடங்கு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. கரண்ட் பில்லு 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ கட்டணும், இப்போ எவ்வளோ கட்டுறோம்? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மத்திய அரசும் கூட ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வக்பு வாரிய சட்டம் அப்படின்னு சொன்னேன். வக்பு வாரிய திருத்த சட்டம் சொன்னோம் பார்த்தீங்களா? அதை வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்டாங்களா? கிடையாது. அது ஒரு சிலருக்கு பாதிக்குது இல்லையா? இந்த மாதிரி தான் வந்து சட்டங்களை கொண்டு வரும்போது அப்போ டிவிஎஸ் கம்பெனியோட சொத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் சொத்துக்களையும் போய் ஆக்கிரமிப்பு பண்ணுங்க. அதெல்லாம் சரியாக இருக்கா? அவங்களாம் சரியான முறையில் சம்பாதிச்சிருக்காங்களான்னு பார்த்து அந்த சொத்துக்களையும் அரசாங்கத்தோட சொத்தாக மாற்றி அதை ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுங்க. அந்த சொத்துக்கள் மூலிமா ஒரு நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுங்க, ஏழை குழந்தைகள் படிக்கட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த மக்களாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மக்களாட்சிங்களா? மக்களாட்சி என்பது மக்களால் நடத்தப்படும் ஆட்சி. ஆனால் இந்த மக்கள்கிட்ட வந்து கருத்து ஏதாவது கேட்குறாங்களா? கருத்து ஏதாவது நல்ல கருத்துக்கள் கேட்குறாங்களா? உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் இதெல்லாம் சட்டங்கள்லாம் கொண்டு வர்றாங்களா சொல்லுங்கள்? எதுவுமே நம்மகிட்ட கேட்குறதில்ல. அவங்க இஷ்டத்துக்கு சட்டங்களை கொண்டு வர்றாங்க. இப்போ ஜிஎஸ்டி வரிலாம் கொண்டு வந்தாங்க, எல்லாத்துக்கும் அமல்படுத்தினாங்க. ஆனால் பெட்ரோல் டீசலுக்கு அமல்படுத்தலை. ஆனால் பெட்ரோல் டீசலுக்கு இப்போ கிட்டத்தட்ட நம்ம 5 விதமான வரி செலுத்திக்கிட்டு இருக்கோம். அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ சொல்லிட்டேன். அதே மாதிரி உணவுப் பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. இவங்க வந்து விவசாயிகளுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குனதே கண்டுடைப்புன்றாங்க எதிர்க்கட்சிக்காரங்க. இவங்க பண்ணுறது எல்லாமே பார்த்தோம்னா இப்போ இருக்க ஆட்சி மக்களாட்சி கிடையாது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இம்மாற்றோழர் வந்தார்னா தான் இதெல்லாம் சரி செய்ய முடியும். அடுத்த வீடியோவில் நம்ம போக போக இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம், விரிவாக பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி.